கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் கார்னர்ஸ்டோன் பாடம் படிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த வாரம் நாம் 3வது பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லப் போகிறோம். 3வது பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வானாதி வானங்கள் வீற்றிருந்து பூமியின் மண்மக்களாக இருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்பின் பரமதாசப்பா, நல்ல ஒரு நாளையும் இந்த கார்னர்ஸ்டோன் படிப்பதற்கு தேவநீர் எங்களுக்கு பரலோகத்திலிருந்து நல்ல ஒரு ஞானத்தையும் ஒத்தாசையும் தரும்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வளர்த்துங்க. அதில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் எளிதாய் புரிந்து கொள்வதற்கும் தேவன் அவர்களுக்கும் நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து வழிநடத்த முடியாது நம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த கார்னர்ஸ்டோன் நிகழ்ச்சிகளில் ஆரம்பம் முதல் முடிவு வரை மட்டும் நம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த முடியாது. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமென். இந்த வாரத்தினுடைய பாடத்தின் தலைப்பானது தேவனினுடைய இதயம் உங்களுக்காக. இந்த வார பாடத்திற்கான மனப்பாட வசனம் கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இந்த காலகட்டத்தில் வாழ்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒரு மாற்று வாழ்க்கை முறையை சகிச்சு வாழ்வதற்கு பழகியிருக்காங்க. இன்னைக்கான பாடம் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையை சமாளிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. முக்கியமாக இந்த நாளில் வாலிபர்களுக்கு வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆலோசனைகளை சொல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா வேதாகமம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி மாத்திரம் அமைதியாக இருக்கவில்லை. அதனால் இன்னைக்கு நாம் இந்த பாடத்தை படிக்கும்போது நம்முடைய வேதாகமத்தையும் நம்முடைய இதயத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து வைத்திருப்போம். எப்படி கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பாவத்துக்கு சமரசம் செய்யாமல் ஒரு நபரை நேசிக்க முடியும் என்பதை பற்றி நம்ம வலியுறுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கான பாடம் நாம் வேதாகமத்திலிருந்து ரோமர் மற்றும் கலாத்தியர் புஸ்தகத்திலிருந்து நம்ம ஆராய்ச்சி செய்து படிக்க போகிறோம். இந்த 2 புஸ்தகங்களும் ரட்சிப்பின் திட்டத்தை பற்றின ஒரு தெளிவான செய்தியை மையப்படுத்துகிறது. இன்றைய காலகட்டத்தில் வாலிப பிள்ளைகள் ஒரு திடமான வேத பாடம் ரட்சிப்பை பற்றின உறுதியையும் அனுபவத்தையும் தரணும்னு சொல்லி பசியாக இருக்கிறாங்க. இந்த 2 புஸ்தகங்களும் நமக்கு ரட்சிப்பினுடைய செய்தியை மிகவும் அருமையாக புரிய வைக்கிறது. இன்றைக்கான பாடத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு கதையை மாத்திரம் பார்ப்போம். அண்ணா என்கிற ஒரு வாலிப பெண்மணி ஒரு கடுமையான போராட்டத்தில் இருந்து வந்தாங்க. ஹோனோலுலு என்கிற ஒரு போதை மருந்து பழக்கம் அதிகமாக இருந்த இடத்துல இந்த பெண்மணி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அந்த வழியாக போகும்போது அந்த போதை மருந்து விற்கிறவர்கள் அவர்களை அந்த போதை மருந்து வாங்குவதற்கு அதிகமாக கட்டாயப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தாங்க. நாட்கள் போக போக மெதுவாக இவர்களும் இந்த பழக்கத்துக்குள்ளாக அடிமையாக ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அவங்க நடந்து வர்ற வழியில் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்கிறத பார்க்குறாங்க. அவங்கள வற்புறுத்தி அந்த கூட்டங்களில் இருக்கிற செய்தியை போய் அவங்க கேட்குறாங்க. அந்த கூட்டத்தினுடைய கடைசி நாளில் அந்த பெண்மணி அந்த போதகர் இடத்துல போயிட்டு நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் என்று, முக்கியமாக இந்த போதை பழக்கத்தின் அடிமையிலிருந்து அதை எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை என்று அந்த போதகர் இடத்துல அந்த பெண்மணி கூறினாங்க. அப்போது அந்த போதகர் அந்த பெண்மணியிடம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 13 சொல்லப்பட்டது போல, என்னை பலப்படுத்துக கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற அந்த வசனத்தை போதகர் அந்த பெண்மணிகிட்ட விசேஷமாக கூறுறாங்க. அன்னைக்கு அன்னாள் ஒரு அதிசயமான காரியத்தை தெரிந்து கொண்டாங்க. அதாவது அவளுடைய பலவீனமான இந்த சூழ்நிலையில அவளுக்கு உதவி செய்வதற்கு இயேசு இருக்கிறார் என்பதுதான். முக்கியமா இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வருவதற்கு தேவையான எல்லா வல்லமையும் அவர் தருவார் என்பதை தெரிந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டங்கள் முடிந்ததற்கு அப்புறம் 2 போதகர்கள் அன்னாளை சந்தித்து அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தாங்க. கடைசியா அவங்களுடைய பழைய வாழ்க்கை முறையை விட்டு ஒரு புதுமையான ஒரு மாற்றமடைந்த மகளாய் ஆண்டவருக்கு அவங்களுடைய இருதயத்தை கொடுப்பதற்கு முன் வந்தாங்க. அன்னா தெரிந்து கொண்ட அந்த ஒரு முக்கியமான வல்லமை இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்போடு இருந்து பின்னாடி வர்ற காலங்களில் தோல்வியை சந்திக்கிறது ஒன்றும் கிடையாது. இது ஒரு முடிவில்லாத ஒரு போராட்டம். பிசாசையும் அவனுடைய சோதனைகளையும் எதிர்த்து போராடுகிற ஒரு போராட்டம். நம்மளை இரட்சிக்கிற கிறிஸ்து பாவத்தின் கண்டனத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக மரித்த மீட்பர் நமக்கு பாவத்தின் மேல அதிகாரம் கொடுக்க உயிரோடு வாழ்கிறார். நம்மளை நாமே காப்பாற்றிக்க முடியாது.
ஆண்டவரால் மாத்திரமே காப்பாற்ற முடியும். நம்முடைய அடிமைத்தனங்கள், நம்முடைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட பழக்கங்கள், நம்மை கட்டுக்குள் வைக்கும் பாவ இன்பங்கள், இது எல்லாவற்றிலுமிருந்து கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம் நமக்கு விடுதலை தர முடியும். ரோமர் 1வது அதிகாரம் வசனங்கள் 28 32 வரை வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய பாவ கலாச்சாரத்தை ரொம்ப அழகா இது தெளிவுபடுத்துகிறது. ரோமர் 1வது அதிகாரம் வசனங்கள் 28 32 வரை வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராக பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாயும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவருமாய் இருக்கிறார்கள். இந்த பகுதி பவுல் எப்படி சீரழிந்த மனது இருக்கு என்பதை சித்தரிக்கிறார். வாசித்த இந்த வேத வசனங்களை நீங்க எல்லாரும் கவனித்திருப்பீங்க என்று நம்புறேன். இதுல உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பாவங்கள் ஏதாவது இருந்ததா? ஏன் இதுல சொல்லப்பட்டுள்ள பாவங்கள் எல்லாமே சரிசமமான கேடுள்ளவைகளா? ஆண்டவருடைய பார்வையில கொலை செய்யறதும் புறங்கூறுதலும் ஒரே தரத்துல நிற்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அல்லது ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா ரோமர் 1:32 பவுல் தெளிவாய் சொல்கிறாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவருமாய் இருக்கிறார்கள். நம்முடைய சோதனை எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு போதை மருந்துக்கான ஒரு அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, மாம்ச இச்சையின் அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, நம்ம தனியாக இதற்கு எதிர்த்து போரிட்டோம்னா நாம் பலவீனர்களாக இருப்போம். ஏன்னா நம்முடைய சத்துரு ரொம்ப வல்லமை வாய்ந்தவன். தனியாக நம்மளால் செய்து முடியாத விஷயங்களை செய்து முடிக்க தேவன் நமக்கு தேவையான பலத்தை நமக்கு தருகிறார். நம்முடைய இருதயங்களை முழுமையாக அவருக்கு திறந்து கொடுக்கும் பொழுது அவர் நம்மளை பாவத்தோட கட்டுகிற கட்டுகளிலிருந்து உடைத்து நம்மளை மீட்டெடுக்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள மீட்பர். இந்த பாடம் பவுல் எழுதின 2 கடிதங்களை நமக்கு இங்கு கொண்டு காண்பிக்கிறது. முதலாவது ரோமருடைய புஸ்தகத்தில் பார்த்தோம் என்றால் பவுலுக்கு ரோமர் காலத்தில் இருந்த சபையை பற்றி தெரியும். ஆனால் அவர் அந்த சபைக்கு போனது கிடையாது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட விசுவாசிகளின் மூலமாக இந்த சபையானது உருவாக்கப்பட்டது. அவர்களுடைய விசுவாசத்தை ஜனங்களிடத்துல அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் சபையானது வளர்ந்தது. பவுல் இந்த புஸ்தகத்தினுடைய கடைசி பகுதிகளில் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் பவுல் அவருடைய விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் ஜனங்களிடத்துல தெரியப்படுத்தணும் என்பதை ஆசைப்பட்டார். இதுல அவர் பாவம், ரட்சிப்பு, வளர்ச்சி, இறையாண்மை, இன்னும் ஊழியம் என்கிற தலைப்புகள்ல பேசியிருக்கிறார். ரோமர் 1 முதல் 11வது அதிகாரம் வரை நம்ம என்ன விசுவாசிக்கணும் என்பதை பவுல் இங்கு தெரியப்படுத்துகிறார். இதுல மனித குலம் எப்படி தன்னை தொலைத்தது என்பதையும் இதுல தேவனுடைய பங்கீடின் அவசியத்தையும் தெளிவுபடுத்துகிறார். இன்னும் பாவத்தின் பிடியிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கல்வாரி பலியின் வாயிலாக பாவ மன்னிப்போடு கிடைக்கும் ரட்சிப்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு நற்செய்தியை இங்கு தெளிவுபடுத்துகிறார். இன்னும் ரோமர் 12வது அதிகாரம் முதல் 16வது அதிகாரம் வரை
நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும், நாம் எப்படி வாழணும் என்பதை பவுலார் இங்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பயணம் என்கிறது ஒரு நிகழ்கால வாழ்க்கை முறையிலிருந்து துண்டாக்கப்பட்ட சுருக்கவாதம் இல்லை. அதில ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற தேர்வுகளினுடைய நடைமுறை தாக்கங்களை வெளிப்படுத்துகிறது. ஆக சுவிசேஷத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிறது மட்டுமல்லாம அதை நம்முடைய வாழ்க்கை முறையாய் நம்ம வாழணும். அடுத்ததாக கலாத்தியருடைய புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது இந்த புஸ்தகம் கிறிஸ்தவ சுதந்திரத்தின் ஒரு சாசனமாக விளங்குகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு சட்டத்தின் பிடியிலிருந்தும் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் கிடைக்கும் சுதந்திரத்தை இங்கு அவர் தெரியப்படுத்துகிறார். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த வேத அறிஞர்கள் புறஜாதியார் மீட்கப்படணும்னா யூத சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேணும் என்கிற ஒரு அவசியத்தை பவுல் தெளிவாய் மறுக்கிறார். இந்த புஸ்தகத்துல பவுல் கிறிஸ்தவர்கள் அவருடைய முழு விசுவாசத்தோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் அவருடைய முழுமையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இங்கு பவுல் தெளிவாய் சொல்கிறார். இந்த புஸ்தகத்துல சட்ட திட்டங்கள், விசுவாசம், சுதந்திரம், பரிசுத்த ஆவி இந்த தலைப்பின் கீழே அவர் எழுதுகிறார். கலாத்தியர் 1 மற்றும் 2 அதிகாரத்துல சுவிசேஷத்தின் நம்பகத்தன்மையை பத்தி பவுல் பேசுகிறார். 3வது 4வது அதிகாரங்கள்ல சுவிசேஷத்தின் மேன்மைத்தன்மையை பற்றி பவுலார் இங்கு பேசுகிறார். இன்னும் 5, 6வது அதிகாரங்கள்ல சுவிசேஷத்தின் மூலமா கிடைக்கிற சுதந்திரத்தை பத்தி பவுலார் இங்கு தெளிவாய் பேசுகிறார். எலன் ஜி ஒயிட் அம்மையாருடைய எழுத்துக்கள்ல கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள் என்கிற புஸ்தகத்துல பக்கம் 117வது பக்கத்துல இரட்சகருடைய உத்தமத்தை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்தத்தின் சாயலாக நாம் முழுவதுமாக மாறி உயிரடைய வேண்டும் என்கிற ஆசை கொள்வோம். நாம் வழிபடுகிறவர்களைப் போல நாமும் ஆக வேண்டும் என்று நம் ஆத்மாவிலே பரிசுத்தம் உண்டாகும். எவ்வளவுக்கு அதிகமாக நம் எண்ணங்கள் கிறிஸ்துவிடம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் மற்றவர்களிடத்தில் அவரை பற்றி பேசி உலகத்துக்கு அவரை வெளிப்படுத்துவோம். இன்னும் 89வது பக்கத்துல அநேகர் இந்த வேலையின் ஒரு பாகத்தை தாங்களே செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் பாவ மன்னிப்புக்கு கிறிஸ்துவை நம்பியிருக்கிறார்கள். ஆனால் சரியான வாழ்க்கை வாழ தங்கள் சொந்த முயற்சியை தேடுகிறார்கள். இவ்வித ஒவ்வொரு முயற்சியும் தவறி போகும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு சொல்கிறார். கிருபையில் நாம் வளரும் வளர்ச்சி, நம்முடைய மகிழ்ச்சி, நாம் பிறருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருத்தல் ஆகிய இவை நாம் கிறிஸ்துவுடனே ஐக்கியப்பட்டிருந்தால் மட்டுமே பெருகி வரும். இந்த பாடம் எவ்வளவு அதிகமாய் தேவன் நம்மளை நேசிக்கிறார் என்பதையும் நம்மை இந்த பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுக்க அவருடைய உயிரையே நம்மை மீட்டெடுப்பதற்காக அந்த கல்வாரி சிலுவையில் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு கொடியால ஒரு செடியை விட்டு தனித்து வாழ முடியாதோ அதே போல பாவ உலகத்துல வாழ்ற நம்மளுக்கு இந்த பாவத்தின் கொடூரத்திலிருந்து நாம் தனியா வாழணும்னா கண்டிப்பா நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இவை எல்லாவற்றையும் நான் தனியாக செய்துவிடுவேன் என்று நினைக்கிறவர்களுக்கு அது கண்டிப்பாக சாத்தியமான ஒன்றாக இருக்காது. நம்மை முற்றிலுமாய் அவருடைய கரத்தின் வழிநடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது சர்வ வல்லமையுடைய மீட்பர் நம்மையும் இந்த பாவ உலகத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் காத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்த ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? இந்த பாடத்தை இதுவரைக்கும் என்னோடு சேர்ந்து படித்ததற்கு நன்றி. இந்த பாடத்தை முடிப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்வில் செய்கிற எங்கள் அன்பின் பரமதாயசப்பா, நல்லதொரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த செடியானது அந்த கொடியானது அந்த செடியிலே நிலைத்திருக்கிறது போல நாங்களும் வருகிற ஒவ்வொரு நாட்களையும் கிறிஸ்துவுக்களாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும், கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய பாவ வாழ்க்கையில் இருந்து நாங்கள் விடுபட்டு வருகிற நாட்களில் இந்த பாவத்துக்குள்ளாக நாங்கள் யாரும் நுழைந்து விடாதபடிக்கு, ஒருவேளை சாத்தான் எங்களுக்கு எவ்வளோ சோதனைகள் கொண்டு வந்தாலும் கிறிஸ்து ஒருவரை நாங்கள் மையமாக பற்றி கொண்டு கிறிஸ்துவுக்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழும்போது அந்த கொடி அந்த செடியிலே நிலைத்திருந்தது போல நாங்களும் கிறிஸ்துவுக்களாக நிலைத்திருப்பதற்கு தேவ நீர் எங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தரும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கார்னர்ஸ்டோன் நிகழ்ச்சிகள் முழுவதிலும் இந்த கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தின போல வருகிற ஒவ்வொரு பாடங்களையும் நாங்கள் படிக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறனால பிதாவே.